ராம் பிரபு சார், நீங்கள் ஒரு சென்ற வாரம் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்க. நீங்கள் பேட்டி கொடுத்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஒரு 3 பக்க அறிக்கை இது. அதில் வந்து என்னென்னா, முதல் பேராவிலேயே வந்து அவர் சொல்லிட்டார், ரியல் எஸ்டேட் சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது பொருளாதாரம் என்ற இனிப்பு பூசி முன்வைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழலை சூறையாடக்கூடிய நச்சு கோரிக்கை மிகவும் ஆபத்தானது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கது உண்டு. இதில் என்ன நீங்கள் கோரிக்கை வச்சிங்க? எதனால் இப்படி ஒரு கண்டன அறிக்கை வந்தது? அதாவது முதல்ல பார்க்குற வியூவர்ஸ்க்காக, இந்த ராம்சார் லேண்டுங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல இருக்குது. இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 20 இடத்துல இருக்குது. இதில் சென்னையில் இந்த பள்ளிக்கரணை நம்ம இப்போ பார்க்குறோம். ஆக்சுவலாக பள்ளிக்கரணை அதை சுற்றி உள்ள ஒரு 10 வில்லேஜில் அங்கங்கே இருக்கிற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க. இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 71ல் வந்து சொல்ல வராங்களா, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி 71ல் தான் நம்ம இந்தியா வந்து இந்த ராம்சாரில் சைன் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ராம்சார் லேண்டு நம்ம இந்தியாவில் 100 இடத்துல இருக்குங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து ஊபியில் ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 99 லொக்கேஷனில் இருந்த ராம்சார் வந்து இப்போ 100ஆக இருக்குது. நம்மளுக்கு இனிஷியலாக பள்ளிக்கரணையுடைய அந்த மாஸ்ட் லேண்டு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக டிக்ளேர் பண்ணது 698 ஹெக்டேர். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஒரு 550 ஹெக்டேர் வந்து எப்போ பண்ணுறாங்கன்னா 2022 தான் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ ஆல் டுகெதர் 1248 ஹெக்டேர் வந்து இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு. அது அப்சல்யூட்லி ராம்சார் லேண்டு. நம்ம வந்து அதுக்காக எந்த கிளைமும் நம்ம பண்ணலை. நான் அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியான்னு ஒரு 1 கிலோமீட்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த 1 கிலோமீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 10 வில்லேஜுக்கு மேலே மேஜராக ஒரு சிட்டியோடைய முதுகு எலும்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு சென்னையோடைய OMR வந்து ஒரு முதுகு எலும்பு. அதில் வர்ற அந்த 10 வில்லேஜ் தான் வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சின்ன பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார். இப்போது நம்ம வேளச்சேரி பிரிட்ஜு ஏறுற இடத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குகிறது சார். முன்ன காஞ்சிபுரம் மாவட்டம், இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் நினைக்கிறேன். கரெக்டாக சார்? கரெக்ட். ஓகே. நீங்கள் அந்த பிரிட்ஜு ஏறுறதுல இருந்து இடது வலது கிழக்கு மேற்கு சார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குனா எவ்வளோ தூரத்துக்கு சார்? ஒரு எண்டு மேஜராக சோழிங்கநல்லூர் வரைக்கும் போயிடலாம் சார். வேளச்சேரி பாயிண்ட்ல இருந்து வேளச்சேரி என்னன்னா, அதுதான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியான்னு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் சொல்றப்ப சோழிங்கநல்லூர்ல ஒரு பார்ட் ஒரு ஏரியா இருக்கு. ஆமா, கரெக்ட். அங்க ஒரு வெட்ல அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர், அதுல இருந்து 1 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னமோ 1 கிலோமீட்டர் நீங்க சொன்ன வேளச்சேரிக்கும் சோழிங்கநல்லூருக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால அஃபெக்ட் ஆகுது. ஓகே. இப்ப கிட்டத்தட்ட மோர் தென் 1 லேக் பட்டா வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 1 லட்சத்துக்கு மேல பட்டா. இப்ப நம்ம அதை ஒரு கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஃபேமிலி கிட்ட அங்க வசிக்கிறாங்க. இதுல வந்து மக்கள் டோட்டலா தான் 5 லட்சம் பேர் அதுல இந்த ஏரியால இந்த அவங்க சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால இருக்கிறாங்க. இப்ப இந்த அதாவது இல்ல சார், அதாவது நான் நீங்க சொல்றது இந்த 1 லட்சம் மக்கள்ங்கிறது 1 லட்சம் பட்டா, 1 லட்சம் பட்டா பள்ளிக்கரண மார்ஷ்லேண்டை சுத்தி மாத்திரமா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா பெரும்பாக்கம் சுத்தி? ஆமா ஆமா, ரெண்டுமே சேர்த்து 1 லட்சத்துக்கு மேல. கம்மியா இருக்கு. 1 லட்சத்துக்கு மேல பட்டா கொடுத்திருக்காங்க. சரி, ஓகேங்களா. இதுல அஃபெக்டட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8400 ஏக்கர். ஓகே, 8400 ஏக்கர். அதாவது 3358 ஹெக்டேர், 8400 ஏக்கர் கிட்ட இதுல அஃபெக்ட் ஆகுது. ஓகே. இப்ப நம்ம அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க எப்படி கணக்கு எடுத்தீங்க? இல்ல, இப்ப இந்த வில்லேஜ்ல இருக்கிறது தான் ஆல்ரெடி. ஓ, இந்த வில்லேஜ் இப்ப எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்ல முடியல. நான் 1 லேக் அபோவ் 1 லேக், கிட்டத்தட்ட 1,20,000 எங்களுடைய அக்கௌண்ட் படி வந்தது. சரி, நான் அதான் அபோவ் 1 லேக்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க இப்ப கேட்குற அந்த இதுக்காக தான், கொஸ்டினுக்காக. ஓகேங்களா. இப்போ இந்த 8400 இதுல இப்ப கிட்டத்தட்ட நீங்க செகண்ட் மாஸ்டர் பிளான்ல 2007ல் வரையறுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டைம்லயே ராம்சார்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 2007ல இருந்து இந்த 26 வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எதையுமே நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது 2022ல் இந்த 550 ஏக்கரை வந்து ஆட் பண்றாங்க அடிஷ்னலா. ஓகே, ஃபைன். 1248 அப்பவும் இஷ்யூ கிடையாது. இப்போ இது வந்து இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2023ல் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு லீடிங் பத்திரிகையில் வருது. அதை வந்து சூமோட்டோவா NGT எடுக்குது. அதில் வந்து என்னன்னா ராம்சார் லேண்ட்லேயே ஒரு ரோடு போட்டிருக்காங்க
அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டே இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் வரவும் சூமோட்டோவில் இதை என்ஜிடி எடுத்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 year 1.5 years கழிச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஏரியா, இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவை நீங்கள் அறிவிக்கணும்னு சொன்னோன்னே 2025 செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிஎம்டிஏ 2025 அக்டோபரில் 9th அக்டோபர் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எல்லா பிளானிங் பெர்மிட்டும் நம்ம இந்த மாதிரி இஷ்யூ பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கிட்டத்தட்ட இன்னைக்கு மெட்ரோவே பார்த்தீங்கன்னாலே ராம்சார் லேண்ட்லேயே இருக்குது. கரெக்ட். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ராம்சாருடைய லேண்ட்லேயே மெட்ரோ ட்ராக் இருக்குது. கவர்மெண்ட் பில்டிங்கே அதில் இருக்குது. கவர்மெண்ட் பில்டிங்ஸே நிறைய அங்கே இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய தாசில்தார் ஆஃபீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவில் இருக்குது. கார்பரேஷனுடைய சோழிங்கநல்லூர் மெயின் ஜோனல் ஆஃபீஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவில் இருக்குது. கார்பரேஷனுடைய டிவிஷன் 3 ஆஃபீஸ் அங்கே இருக்குது. விஓ ஆஃபீஸ் இருக்குது. நிறைய கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவில் இருக்குது. இப்போ இது என்னன்னா, இது யார் இப்போ இதை முதல்ல இதை பாதுகாத்து நம்மளுக்கு சொல்லியிருக்கணும்? அரசாங்கம் தான் இதை வந்து தெளிவுபடுத்திருக்கணும். ஓகே. இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு இன்னைக்கு அவங்க அந்த வீடை வச்சு ஒரு வாங்குறவங்களும் இருக்காங்க, அந்த வீடை வச்சு லோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பையனுக்கு ஒரு எஜுகேஷன் லோனுக்கு போகணும். இன்னைக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் டு இந்த ஜூலை வரைக்கும் எந்தவித டாக்குமெண்ட்டும் அவங்கனால எதுவுமே ஒரு டாப் அப் லோன் கூட வாங்க முடிய மாட்டேது. ஒரு இண்டஸ்ட்ரி ரினியூவல் போனால் கூட உங்கள் ஏரியாவுக்கு வந்து அப்ரூவல் இல்லை, அதை வந்து ஃபர்தர் ரினியூவல் பண்ண முடியாது. இது என்டையர் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப அரௌண்ட் 70,000 crores இதில் பிஸ்னஸ் ஆல் டுகெதர் இன்டைரக்ட் டைரக்ட் எக்கனாமிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh crore பிஸ்னஸ் வந்து டோட்டலாகவே எக்கனாமிக் வந்து அதனால அஃபெக்ட் ஆகும். ஓகே. அந்த அளவுக்கு இதனால பாதிப்பு. ஓகே ஓகே ஓகே. ராம் பிரபு சார், சார் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வந்து எதுவும் கட்டடம் கட்டக்கூடாதுன்ட்டு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட சதுப்பு நில பகுதிகளில் கட்டுமானங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கலை, நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் இதை தாங்கி நின்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எந்த பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப வலுவாக நிற்கிறார். இதுக்காக நான் 2003 வந்து சைக்கிள் பயணமெல்லாம் நான் மேற்கொண்டேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ நீங்களும் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நீங்களும் உறுதியாக இருந்தீர்கள், இந்த ராம்சார் நிலப்பகுதி வந்து அது பாதுகாக்கப்படணுங்கிறதுல நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், அரசுக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோன்ட்டு. நீங்கள் கேட்குறது என்ன? இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த அறிவிக்கப்பட்ட இடத்த வந்து நாங்களும் பாதுகாக்கணும் தான் எங்களுடைய நாங்கள் கிரடாய் பில்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே விரும்புகிறோம். அதில் 100% எந்த மாற்றமும் கிடையாது. சரி. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இது ஈவன் இந்த மேப்பே பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் தான் பொதுமக்களுக்கே தெரிய வருது. ஓகே. இந்த ராம்சார் லேண்டோடைய பவுண்டரி எதுன்னு சொல்லிட்டு 2025 தான் அவங்களுக்கே தெரியுது, அக்டோபர் மாதம். அதற்கு முன்னால் யாருக்குமே இந்த பவுண்டரி கூட யாருக்கும் தெரியாது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, நாட் ஜெனரல் பப்ளிக். ஓகே. அதே மாதிரி சயின்டிஃபிக்காக இந்த 1248 அவங்க கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும் எந்த ஏரியாங்கிறது. அதுவே நாட் ப்ரூவ்டு சோஃபார். ஓகே ஓகே புரியுது. டிக்ளேர் பண்ணிட்டாங்க 698 + 515 அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களே தவிர இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்சம் பட்டாவை அரசாங்கமே இஷ்யூ பண்ணியிருக்கு. அதை நம்பி ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப் டைம் ஏர்னிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாங்க. அதில் அவர் ஒரு தனி வீடு கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கலாம். இன்றைக்கு அவர் ஒரு அவசர தேவைக்காக விற்க போகிறப்ப அந்த லேண்டுக்கு வந்து மார்க்கெட்டில் அவர் எதிர்பார்த்த ப்ரைஸ் கிடைக்கலன்னா, கடந்த 9 மாதமாக அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 10 வில்லேஜில் உள்ளவங்க எந்தவித இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரியல் எஸ்டேட்டுடைய சம்மந்தம் இல்லாமல், இது வந்து இண்டிவிஜுவல்ஸ், நாட் ஒரு பில்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் 1 லட்சம் பட்டா வச்சிருக்கிறதுல வந்து ஈவன் 25 லட்சம் பட்டாவில் கூட பில்டர் வீடு கட்ட மாட்டாங்க. ஓகே. 75 லட்சம் பேர் இண்டிவிஜுவல்ஸ் தான் அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஸோ அவங்களுடைய வாழ்வு உரிமைக்காக தான் நம்ம இப்போ கேட்குறோம். 25,000 நம்ம கேட்கறது. ஓகே 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 சார், இந்த அரசு அனுமதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரடாயினுடையதோ அல்லது பில்டர்ஸ் இந்தியா அமைப்பினுடையதோ இப்போ பிரிக் எடுத்து நின்று இருக்குங்க. அது கடுமையான, அதுக்கு சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சரியா?
அது மாதிரி பெரிய பெரிய கட்டுமானங்கள் பணிகள் அங்கே முடங்கி இருக்குதா சார்? 100%ங்க. ஓகே, 100%. அது வந்து எதனால சார்? நீங்கள் பிளான் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கட்டவே நாங்கள் அந்த இதுக்கு முன்னால் வந்து இந்த தடை எதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறோம். ஓகே, அதில் இது மாதிரி ஒரு டெவலப்பர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம்னு இப்போ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எடுக்கிறப்ப தான் அப்ரூவல்ஸ் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இதில் இப்போ ஆன்கோயிங் முடிச்சு நாங்கள் வச்சிருக்க ப்ராஜெக்ட்டுக்கு சிசி அப்ளை பண்ணாலும் வாங்க முடியறது இல்லை. இப்போ நாங்கள் ஆல்ரெடி இன்னைக்கு எல்லாமே ரெரா வந்துடுச்சு. நாங்கள் எல்லாம் அக்ரிமெண்ட் என்டர் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த வீடை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் சைடே 9 மந்த்தா எந்தவித சிசி நாங்கள் இஷ்யூ பண்ணோம்னா நாங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் கரண்ட், வாட்டர், இபி, ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் எல்லாமே அப்படியே நிற்கிது. இப்போ அந்த கமிட்மெண்ட்டையும் பில்டரால் கொடுக்க முடியாது. இது பில்டர் சைடு. இன்னொரு சைடு இன்னொரு வீட்டில் ஒரு வாடகைக்கு இருப்பார். இந்த பில்டர் இந்த வீடை இந்த டேட்ல கொடுப்பாருன்னு சொல்லி தான் அவரு காத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அவருக்கு டபுள் இஎம்ஐ மாதிரி ஆயிடும். அங்க வாடகை கொடுப்பாரு, இங்க பிளாட்டுக்கும் அவர் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே, அவருடைய நிலைமை பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இது மாதிரி இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஃபண்டிங் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரியுது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ற ஒரு பில்டர் வந்து 100% அவர்கிட்ட ஃபண்டிங் வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ண அவர் ஒரு ப்ராஜெக்ட் லோன் போய் தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் பண்றதுக்கு தயாரா இருப்பார். அந்த ஃபண்டிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு சர்க்கிள், எல்லாருமே அஃபெக்டட் டோட்டலாவே. ஒரு ஜென்ரலா ஒரு பில்டிங்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு 250 இண்டஸ்ட்ரி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் மூவ் பண்ணாதான் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்த நம்ம எதுவுமே கேட்கல. ஓகே, இன்னும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, வாட்டர் பாடியில் இருக்கா அதை கிளியர் பண்ணுங்க. ஸோ அந்த வர வேண்டிய ரூட் ஏதாவது பிளாக் ஆயிருக்கா அதை சரி பண்ணுங்கன்னா நம்மளும் சொல்றோம். அதுக்கு எந்த வித எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கல. புரியுது 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 சார். சார் நீங்கள் இது லீகலாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சார். இதில் வந்து இப்போ ஃபைனல் ஆர்குமெண்ட் போகுதுன்ட்டு வேற சொல்லியிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? அரசு தரப்பு கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் மட்டும்தான் கோர்ட்டில் செல்லுபடியாகும். நீங்கள் தனிப்பட்ட வகையில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்குமான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. சரியா? இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பு நீங்கள் நிர்ணயமே பண்ணலை இவங்கன்ட்டு 2025 வரை பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. பட் அடுத்து ஒரு 3-4 மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அது இதுட்டு வந்துருச்சு, கண்டிப்பாக எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இவங்க என்ன தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் கவர்மெண்ட்டு? இப்போ நீங்கள் இப்போ தனியார் கட்டுமான நிறுவனத்தை பற்றி இப்போ பேசணுன்னால நான் சொல்கிறேன். அந்த கட்டுமானம் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இன்னைக்கு வந்தது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அது வந்து நீங்கள் இங்கே வந்ததே தப்பு. நீங்கள் பசுமை ஆணையத்தையோ அல்லது ஹைகோர்ட்டு லோக்கல் அங்கே தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண, இங்கே வந்தது தப்புன்னு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஓகே, ஸோ அந்த தனியார் கட்டுமானத்தை இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் கிரெடாய் போட்ட இதனுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 வந்து அடுத்த ஹியரிங் வருது ஆக்சுவலாக. இது இப்போதைக்கு உள்ள நிலைமை. இப்போ நம்ம என்ன கேட்க வரோம், அரசாங்கமே அப்ரூவ் பண்ண லே அவுட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஓகே, அரசாங்கம் கொடுத்த பட்டாக்கை அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஓகே. ஸோ இப்போ நண்பர் சொன்ன மாதிரி இப்போ என்ன அவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் இதே மாதிரி ஒரு இடத்த கொடுக்க போறாங்களா, இல்ல டிடிஆர் மாதிரி ஒரு பாண்டு போட்டு கொடுக்க போறாங்களா, என்னங்கிறத டிசைட் பண்ண. ராம் பிரபு சார், நான் கேட்காமலும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இதை நான் கேட்கிறேன். இந்த வழக்கு நீங்க 2023 போட்டதுன்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? இல்ல, நாங்க ஃபைல் பண்ணது 26 தான். 26 தான் நாங்க ஃபைல் பண்றோம். ஓ, இந்த கவர்மெண்ட் இப்பதான் நாங்க எவ்வளவு நாளைக்கு இல்ல எலெக்ஷனுக்கு முன்னால போட்டிருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னால. சார், நீங்க ஏதாவது இது ஃபைனல் ஆர்குமெண்ட் போகிறது அப்படிங்கிற காரணத்தினால் ஏதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இது சம்பந்தமான விளக்கம் கொடுக்கறது, இந்த செய்தியை வந்து சம் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக ஒரு பயமுறுத்துறது போன்ற தம்ப்நெயில்ஸ் வச்சு ஏதாவது இன்டைரக்டாக இந்த விவகாரத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த விஷயத்தை ஏதாவது நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிற ஏரியாவை நீங்கவே கண்கூடாக பார்க்க முடியும். அது எல்லாமே சிட்டியோடைய சவுத் சென்னையோடைய ஒரு பார்ட்டில் நல்லா டெவலப்பான ஏரியா. நீங்கள் சொல்கிற மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரியில் ஆரம்பித்து சோழிங்கநல்லூர் வரைக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஐடி பார்க்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. மெட்ரோ காரிடாருடைய மேஜர் மெட்ரோ காரிடார் அங்கே தான் இருக்குது. நான் இந்த எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே நடந்துட்டு இருக்கு. இல்லை சார், இதை வந்து ஏன் கேட்டேன் அப்படின்னாங்க, ரொம்ப பாப்புலரான யூடியூப் சேனல்ஸோ அல்லது லெகசி மீடியாக்களோ அதில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோக்களில் எதுவுமே இந்த விஷயம் இவ்வளவு பெரிய பூதாகரமாக மாற்றப்படல. இது ரொம்ப ஒரு எப்படி கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸ்னுடைய இந்த பள்ளிக்கரணை சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட வீடியோக்கள் மாத்திரமே, ரீல்ஸ் மாத்திரமே மில்லியன் கணக்காக போயிருக்கிறது. அப்படிங்கும்போது எங்களுக்கு இதை வந்து ஏதோ ஒரு வகையில் கிரெடாயோ பில்டர்ஸ் இந்தியாவோ
இந்த செய்தியை அதிகமாக பம்ப் பண்ணி நீங்க கவர்மெண்ட்டை ஏதோ ஒரு வகையில பிரஷர் நினைக்கிறீங்க எங்களுக்கு தோணுது. பில்டிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலன்னா இன்னொரு ஏரியாவில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகேங்களா? இப்போ பர்டிகுலராக இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில்டர்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே உள்ள இண்டிவிஜுவல் ஒரு குடிமக்களுக்காக நாங்கள் கேட்குறோம். அவங்க இப்போ வெல்ஃபேர் அசோசியேஷன் எங்களுக்கு அடுத்து இப்போ அவங்க வர போகிறாங்க. இப்போ நாங்கள் எடுக்கிறனால கிரெடாய் இதை முன்னெடுக்குது, பில்டர்ஸ் அசோசியேஷன் முன்னெடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிற வர்றீங்க. அடுத்து அங்கே அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிற எல்லா ஓனர் அசோசியேஷனும் வர போகிறாங்க. இது எங்களுக்கு என்ன வழின்னு அவங்க கேட்க போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் ரீசேல் போகிறப்ப ஃப்ளாட் வாங்குறது யாரும் முன்ன வர மாட்டாங்க. ஓகே, இல்லை அவங்க எதிர்பார்க்குற ரேட்டுக்கு அதை கொடுக்க முடியாது. அது மாதிரி நேரத்தில் அரசாங்கம் அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. ஓகே ஓகே சார், இந்த ஈரநில பகுதிகளை பொறுத்தவரை இதரம் இருக்கக்கூடிய 19 பகுதிகளில் பெரிய பிரச்சனை இல்லை, சென்னை மாத்திரம்தான் பிரச்சனைன்ட்டு சார். பொதுவாக இந்த ஈரநிலம் தொடர்பான ஒரு முடிவை எடுக்கும்போது சென்னைக்கு என்று ஒரு முடிவையும் இதர பகுதிகளுக்கு என்று ஒரு முடிவையும் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி எடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஏதாவது சரியான இந்த பஃபர் ஏரியா இப்போ கல்கத்தாவில் எடுத்தீங்கன்னா 0. ஓகே, கல்கத்தாவில் இன்றைக்கும் 0 தான். ஆமாம், 0 தான். ஸோ நீங்கள் அந்த பவுண்டரிக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக என்ஓசி வாங்கிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு அதர் ஸ்டேட்டில் நம்ம சொல்லணும்னா கல்கத்தாவில் இருக்குது. இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி 19 இடத்துல எடுக்கிறீங்க. இப்போ செங்கல்பட்டில் 2 இடம் இருக்குது, அந்த ராமநாதபுரத்தில் 3 இடம் இருக்குது, திருவாரூரில் 2 இடம் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குதோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னாலே அந்த இடத்துல எல்லாம் இந்த ஈரநிலம் பகுதி அங்கே இருக்குது. இப்போ சென்னைக்கு இந்த இஷ்யூ வந்தனால இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா வேடந்தாங்கல் பக்கத்தில் டூரிஸ்ட் ஹோம் கட்டிட்டு இருக்காங்க. வித்தின் 1 கிலோமீட்டரில் கட்டிட்டு தான் இருக்காங்க, லே அவுட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் வேடந்தாங்கல் சென்னையை பற்றி நம்ம பேசுகிறோம், வேடந்தாங்கல் பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு கால்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. சார் இப்போ ஆல்ரெடி நாங்கள் அப்ரூவ்லாம் வாங்கி கட்டியிருக்கோம் சார், லே அவுட் போட்டு விற்றுருக்கோம் சார். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. இல்லை, வேடந்தாங்கல் 39 கிராமம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். ஸோ அது மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா இதுக்கு வரைமுறைப்படுத்தும் போது ஃபர்தராக இந்த இஷ்யூ வரக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2025 தான் அங்கே உள்ள மக்களுக்கே அவங்களுடைய லே அவுட்டே தெரியுது. ஓ, இதுதான் பவுண்டரின்னு அப்போ தான் தெரிய வருது. ஓகே, ஸோ இது 2000க்கு முன்னால் அப்ரூவ்டு லே அவுட்டே கவர்மெண்ட்டே நிறைய லேண்டுக்கிட்ட அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.25 லட்சம் பட்டா கொடுத்துருக்குறாங்க. சரி. ஸோ இதை கண்டிப்பாக என்னைக்கு அவங்க 1971 சைன் பண்ணாங்களோ 2022 இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த 550 ஹெக்டேர்ஸை. சரி, அப்போவாவது இவங்க ஒரு ஃபர்தராக இதில் நோட்டிஃபிகேஷன் போட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு பாதிப்பு வந்திருக்காதுங்கிறது தான் எங்களுடையது. ஓகே ஓகே சார், நீங்கள் இந்த வழக்கு தொடுத்ததற்கு பிறகு அரசு அதிகாரிகள்கிட்ட இது சம்மந்தமாக எதாவது பேசுனீங்களா? இல்லை, ஒன்ஸ் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா அதிகாரிங்கிட்ட அவங்க கிட்ட ஒன்றுமே கிடையாது, பேச வேண்டியது கிடையாது. இது கவர்மெண்ட்டும் இப்போ சொன்ன மாதிரி பொதுமக்களுக்காக கவர்மெண்ட் தான் இதை பாதுகாக்கணும். அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அங்கே உள்ள சாமானியனை எப்படி காப்பாற்றுறது, அதை தான் அவங்க பார்க்கணும். ஓகே சார், 2005, 2015, 2023, 2024 இந்த எல்லா ஆண்டுகளிலும் சென்னையில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு, சென்னை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நம்ம கையை விட்டு போனதும் அங்கே ஆக்கிரமிப்புகள் நடந்தது தான் காரணம் அப்படின்ட்டு தன்னோட அறிக்கையில் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. இங்கே என்னென்னா சார், நீங்கள் எல்லாத்த சுற்றியும் ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாலிட்டிக்ஸ் இருக்குது, கமர்ஷியல் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. வெள்ளம் வந்ததுக்கு மழைநீர் வடிகால் பணிகளை கார்ப்பரேஷன் செய்யாதது தான் காரணம்னு சொன்னவர்கள் இன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான் அந்த ஆக்கிரமிப்பும் ஒரு பெரிய காரணம் என்று சொல்கிறார்கள். மறந்துட்டு இருப்பாங்க. அதனுடைய முதல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் பொருளாதார என்னது இருங்க நான் கரெக்டாக படிக்கிறேன், 7,272,000 கோடி அளவுக்கு பொருளாதார நடவடிக்கைகள் முடங்கி கிடப்பதாக, அந்த தடையை அரசு நீக்க வேண்டும் என்று கிரெடாய் எனப்படும் ரியல் எஸ்டேட் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தி உள்ளது. பொருளாதாரம் என்ற இனிப்பு பூசி முன்வைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழலை சூறையாடக்கூடிய இந்த நச்சு கோரிக்கை மிகவும் ஆபத்தானது. இதுதான் நான் உங்ககிட்ட முதல்லையும் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது தோணுதா இந்த அறிக்கை பார்த்தோன்னா? உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, பொருளாதாரம் 72,000 கோடின்னு சொல்கிறப்ப அங்கே வாழுகிற மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? 5 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க அந்த ஏரியாவில்.
இப்ப வெள்ளம் வந்ததுன்னா ஒன்லி பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் ஏரியா மட்டும் வரல. 2015 என்டையர் சிட்டியும் தண்ணியில வெள்ளத்துல தான் இருந்தது. ஸோ அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தது காரணம். அதுதான் இப்ப நீங்க வந்து நம்ம அதை ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல வர்றேன். என்டையர் அந்த பள்ளிக்கரணை ஏரியால தான் தண்ணி போகுதுன்னா இப்ப நம்மளுக்கு எவ்வளவு அவுட்லெட் இருக்கு, எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்கு. அன்னைக்கு இதே தான் நம்ம வந்து மழைக்கால் வடிகால் சார். அப்போ இந்தாண்ட திருவெற்றியூர் அந்த என்ன நகரமா இன்னும் 2-3 நகரெல்லாம் கூட மூழ்கி போனதுன்னு அதுதான் சொல்றேன். இப்போ அங்க ஒரு 1500 ஏக்கர் இருந்ததுன்னா இந்த இந்த நார்த் சென்னை எல்லாம் இல்ல அது ரூட்டே கிடையாது ஆக்சுவலா. அங்க வந்து அது தெரியல சார். இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி இட்ஸ் ரூட் கிடையாது. அதனுடைய ரூட் கிடையாது. ஓகே. ரூட் வந்து இங்க நம்ம முகப்புன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கு, கடல்ல போய் கலக்கிற இடம். அதெல்லாம் நம்ம வந்து இப்ப அதுக்கு அன்னைக்கு வந்து மலைவாழ் வடிகால் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு ரெகுலரா பண்ற ரெகுலர் மழை நிலவரத்தோட அதிகமா இருந்தது. அதை நம்ம அப்பவே பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை மட்டும் அவர் குறை சொல்றது வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். அவர் என்டையர் அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன. ஸோ 50 வருஷமா அங்க பட்டா வாங்கிட்டு ஒரு வீடு கட்டிட்டு ஒரு தனியார் இருக்கிறாரு, அவரை வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதை யார் பாதுகாத்திருக்கணும்? ஓகே. இது ஒரு அரசாங்கம் தான் பாதுகாத்திருக்கணும். ஓகே. இப்போ யாரும் வந்து அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூஃபேர் ரீசார்ஜ் ஏரியான்னு போஸ்டர்ல கொடுக்குறாங்க சார். பொதுவாக நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. கிரடாய் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி சார். அது வந்து இந்த மேல்தட்டு அப்படி கிடையாது சார். நீங்க அதுல கிடையாது. இல்ல நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இன்னைக்கு நீங்க மக்கள் 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 மக்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய கிரடாய் இப்படி மக்களுக்காக போய் இந்த கோர்ட்டு கேஸ் நிறைய போட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த இதுல நீங்க பஃபர் ஜோன்ல நீங்க பெரிதாக உங்களுடைய பில்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் இந்த விவகாரத்தை கிரடாய் கையில் எடுத்து இருப்பதற்கு ஒரு காரணம் சார். ஏதாவது ஒரு லீட் எடுக்கணும் சார். ஓகே. இப்போ வந்து ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இது மாதிரி ஒரு தனியார் வெல்ஃபேர் நீங்களே உருவாக்கி இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஆல்ரெடி இருக்கிறவங்க. இவங்க வந்து இது யார் எஃபர்ட் எடுத்து இது போறதுங்கிறது தான். இப்போ இன்னும் வந்து இம்பாக்ட் வந்து இந்த மாதிரி தான். இப்போ 9 மந்த் ஆகுது. ஓகே. இன்னும் ஒரு 3 மந்த்ல பாருங்க அங்க இருக்கிற குடியிருப்போர் சங்கங்களே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஏன்னா அடுத்து அவங்க ரோடுக்கு வந்து நிற்பாங்க. ஓகே. அதான் ஃபேக்ட். ஏன்னா இப்போ அவங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது, வாங்க முடியாது, கொடுத்த பணத்துக்கு பில்டர் வீடு கொடுக்க மாட்டாரு. ஓகே சார். இப்போ கிரடாய் நீங்க சொல்றீங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் சார் பண்ணிட போறாங்க? ஸோ நீங்க அந்த அதுல ஒரு 200 பில்டர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 50 பில்டர் தான் அங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றாரு. ஓகே புரியுது. 50 பில்டர் அவர் யார் ஃபைனல் எண்ட் யூசர் யாருக்காக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு? அங்க உள்ள பப்ளிக்காக தான் பண்றாரு. அங்க இருக்கிற ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கறதுக்காக பண்றாரு. சார் வீடு கொடுக்கறது அரசாங்கத்துடைய வேலை சார். வீடு கொடுக்கறதா சார்? கண்டிப்பா சார். அது ரஷ்யா தான் சார் கொடுக்கும். அது வந்து இப்ப தனியார் வந்து எடுத்து பண்றாங்க சார். அது ஒரு பிசினஸா பண்றாங்க. அதுல ஒரு 250 இண்டஸ்ட்ரி வருது, அதுல ஒரு வேலை வாய்ப்பு வருது, நாட்டுடைய எக்கனாமிக் இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து 3rd லார்ஜஸ்ட் நாங்க தான் பே பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஜிடிபிக்கு வந்து எங்களுடைய பங்கு தேவைப்படுது. இவ்வளவு பண்றப்ப எங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும்ல சார். இந்த பிசினஸ் பண்றவங்க நாங்களாம் எங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்கல. எங்க பிசினஸ் பண்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமையா நாங்க பார்க்கிறோம். ஓகே 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 ஓகே.